என்னை கேட்டா அது ஒரு பாட்டு வெளியிட்டுள்ள மாதிரி இருந்தது. ஆங்கிலத்துல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலான்னு ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி. 2001 பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டு கழிவறை விட கேவலமா அரசு பள்ளிக்கூடம் இருக்குது. கல்வியை முதலாளிகளின் லாபம் ஈட்டுற கடையா திறந்து விட்டு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னா பாடுன என் பாட்டன் பாரதியை உதைக்கிறதா இவங்களை உதைக்கிறதான்னு தெரியல. 5 நாளும் சாம்பாரான், எல்லாத்துக்கும் ஒரே டிஷ்ஷா. தங்கச்சி இது ஒரு உப்மா கம்பெனி தங்கச்சி. இவங்களை போய் காலை உணவு போட்டு சமூக நீதியை காத்து, சமூக நீதி தெரியுமில்ல, கட்டடத்துக்கு பேரு. இவங்க படத்தை எடுத்துட்டா பெரிய கல்வி அறிஞர்னு நினைச்சிட்டு வந்து கருத்து சொல்லிடுறேன். நான் என்ன சொல்றேனே உனக்கு புரியுது. நீ அந்த மேடல் நின்று பேசுறதுக்கு யாரு? நீ ஒரு படத்தை இயக்குனர், அவ்வளவுதான். அதுக்கு என்ன காரணம்? நீ படிச்ச கல்விய. சரி, முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாங்கின கல்வி தகுதி என்ன? ஐயா மோடியோட கல்வி தகுதி போட்டுக்கிட்டாப்ல எம்ஏ. நான் 1000 ரூபாய்க்கு கூட வக்கு இல்லை. உங்க கல்வியில் சிறந்த மாநாட்டுல இன்னொரு பையன் வந்துருச்சு, 1000 ரூபாய் இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுங்க. இந்த அளவுக்கு தான் டெவலப் இருக்கு தங்கச்சி. கேட்கறவன் கேன பையன்னா கேப்பையில நெய் விடிதும்பா எங்க ஊர்லயும்பா. இங்க கேட்கறவன் கேன பையில, சொல்றவன் தான் கவனமா இருக்கணும். யார்கிட்ட சொல்றோம்னு பார்த்து பேசணும். சும்மா எதையாவது போயிட்டு இருக்கிறதுக்கு நாங்க பார்த்து படிக்கிற பக்கிரின்னு நினைக்கிறீங்களா? எங்களெல்லாம் சினிமாக்காரன் சொன்னா ரசிக்கிறது. டேய், உங்களை எல்லாம் மூச்சந்தில வச்சு வெளுக்கிற காலம் வருதா இல்லையான்னு பாருங்க. ஆளுகளை பாருங்க. சும்மா கல்வி மாநாடு அரங்கத்துக்குள்ள நடக்குது. எத்தனை பெரிய கல்வியாளர்களை கூப்பிட்டு காலை உணவு உப்புமா தானே, நீ வரைய போமா 2 பேரும். ஆனா சொல்லாம போகணும், சொன்னா மாத்திக்கலாங்க. காலையில 5 நாள் உப்புமாங்க. திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுக 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லாரும் 2ஐயும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? இது ஒரு சனியே, இது ஒரு சனியே, 2 சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாப்ல. சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க. திமுகவை விமர்சிச்சாவே RSS கைக்குலின்னா RSS திமுக தான். 3 முறை நிதி ஆயோக்கு வர முடியாது. ஈடி இந்த ஓடி வாரேன் மோடி அப்படின்னு போனது நானா வர. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. எத்தனை கல்வியில் சிறந்த பேரறிஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று, அந்த நிகழ்வில் பங்கேற்று. என்னை கேட்டா அது ஒரு பாட்டு வெளியிட்டுள்ள மாதிரி இருந்தது. ஆங்கிலத்துல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலான்னு ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது. தங்கச்சி, கல்வியை பற்றி பேசுறதுக்கு கல்வித்துறையில சார்ந்த எங்க ஐயா ஜவஹர் நேசனை பேச வைக்க வேண்டியதானே. பிரின்ஸ் கஜேந்திர பாபுன்னு ஒருத்தர் இருக்கிறாப்ல, அவரை பேச வைங்க. கல்வியில் சிறந்தவர்கள் இந்த நாட்டுல யாருமே கிடையாது. இருக்காங்களா இல்லையா? இருக்காங்கல்ல, அவங்கள யாரையாவது பேச வைக்க வேண்டியதானே. பள்ளியில் ஆண்டு விழா நடக்கும்போது டாக்டர் வேஷம் போட்டு, வக்கீல் வேஷம் போட்டு, பொறியாளர் இருந்து இன்ஜினியர் வேஷம் போட்டு வருவான்ல, அவன் டெத்தாஸ்கோப் போட வருவான். அவன் அந்த மாதிரி வந்தா இது நாடகமா என்ன தங்கச்சி? நான் தான் சொல்றேன், இது திராவிட மாடல் கிடையாது, விளம்பர மாடல். அவங்களே மாடல் தாங்க, வேற என்ன தெரியும்? 2001 பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டு கழிவறை விட கேவலமா அரசு பள்ளிக்கூடம் இருக்குது. கல்வியை முதலாளிகளின் லாபம் ஈட்டுற கடையா திறந்து விட்டு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னா பாடுன என் பாட்டன் பாரதியை உதைக்கிறதா இவங்களை உதைக்கிறதான்னு தெரியல. என்னது கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னா என்னதுல சிறந்திருக்கு? 50,000 பேர் தாய்மொழியில தேர்வு எழுத வரல 10ஆவதுல. படிச்சுட்டு வெளியில வர, பட்டம் படிச்சுட்டு வெளியில வரவனுக்கு தாய்மொழி எழுத படிக்க தெரியல. என்ன சிறக்குது கல்வியில? என்ன சிறக்குது சொல்லுங்க. ஒரு வகுப்பு போய் படிக்கணும்னா பணம் இவ்வளவு காட்டணும். முதலாளிகளினுடைய லாபம் ஈட்டுற சந்தையாக்கி விட்டுட்டு கல்வியில சிறக்குது தமிழ்நாடு. அதுல பாத்தீங்கல்ல, 5 நாளும் சாம்பாரான், எல்லாத்துக்கும் ஒரே டிஷ்ஷா. தங்கச்சி இது ஒரு உப்மா கம்பெனி தங்கச்சி. இவங்களை போய் காலை உணவு போட்டு சமூக நீதியை காத்து, சமூக நீதி தெரியுமில்ல, கட்டடத்துக்கு பேரு. செங்கல் சிமெண்ட் சாந்துக்கு பேரு சமூக நீதி. அதுவும் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள், ஆதி தமிழ் பிள்ளைகள் அமர்ந்து படிக்கிற கட்டடத்துக்கு பேரு சமூக நீதி. சமூக நீதியை காப்பாத்தினா சமமா உட்காந்துலடா எல்லாம் படிக்கணும். என்னையா உன் சமூக நீதி? சமகால நீதி. கட்டடத்துக்கு பேரு சமூக நீதினு வச்சா சமூக நீதி வந்துருமா? ஏன் பிசி எம்பிசி எல்லாம் படிக்கிற விடுதியில இவங்களை ஒன்னா உட்காந்து படிக்க வையா, அது சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம். அதை சாதிக்க முடியல. வேற அறிஞர்கள் பேசும்போது நம்ம கேட்டுக்கிற வேண்டியதுதான். அப்படியா? அதுல ஒருத்தர் இளையராஜா படிச்சாரா, சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா, ரகுமான் படிச்சாரான்னு கேக்குறாங்க. அவங்களெல்லாம் அவங்க பேச்ச அவங்க நம்பிராதீங்க. நான் என்ன சொல்றேன்னே நீங்க அதுல வாங்கல.
நீங்க படத்தை எடுத்துட்டா பெரிய கல்வி அறிஞர்னு நினைச்சிட்டு வந்து கருத்து சொல்லிடுற. நான் என்ன சொல்றேனே உனக்கு புரியுது. நீ அந்த மேடல் நின்று பேசுறதுக்கு யாரு? நீ ஒரு படத்தை இயக்குனர், அவ்வளவுதான். அதுக்கு என்ன காரணம்? நீ படிச்ச கல்விய என்ன? எது காரணம்? தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக்கிறணும். என்ன சொல்றேன்னு தெரியல, முழு பேச்சையும் கேட்கறது இல்ல, ஏதோ கேட்டு ஒரு கருத்தை சொல்லி கைதட்டு வாங்கிடணும். சரி, முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாங்கின கல்வி தகுதி என்ன? ஐயா மோடியோட கல்வி தகுதி என்ன? போட்டுக்கிட்டாப்ல எம்ஏ. அதான் மகுவா மைத்ரா கேக்குது, உங்க கல்வி சான்றிதழை வெளியிடுங்கன்ட்டு. வெளியிட வேண்டியதானே? சொல்லுங்க. தம்பி உதயநிதியே பேசுறாப்புல, என்னோட வகுப்பு தொடர படிச்சாப்புல, வக்கீல் ஆயிட்டாப்புலன்னு. படிச்சு வக்கீல் ஆயிட்டா, படிக்காம நான் டிப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டேன், துணை முதல்வர் ஆயிட்டேன். அதானே அதுக்கு பொருள். அதானே அதானடா தங்கச்சி. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கொண்டாடுவோம். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ரசிங்க தங்கச்சி, ஓரமா உட்காந்து ரசிங்க. பட்டிமன்றம் பாக்குற மாதிரி பட்டிமன்றம் பாப்பீங்கல்ல, தீபாவளி கூட போடுவாங்க பாருங்க. அதாவது இப்ப இத கேள்வியை கேட்கிறாருல ஐயா எடப்பாடி, அவர் ஆட்சியில முதலீட்டாளர் இழுத்து வந்தார்ல, அவங்க அம்மா ஆட்சியில, அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் இழுத்து வந்தாங்களா, அதெல்லாம் எங்க வெள்ளேரிக்க எத்தனை தொழிற்சாலை இருந்தது? உன் தொழிற்சாலை என்ன? உன் தொழிற்சாலை என்ன? இந்த சிப்கார்டு, இந்த நோக்கியோ, இந்த ஹோண்டாய், இந்த சாம்சங், இதானே? அவன் யாரு இந்த முதலாளி? எல்லா சிப்கார்டு நீ தொழிற்சாலை நிறுவன இடத்துல என் மக்கள் 20 கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காதுன்னு அறிக்கை வருத அரசு தானே கொடுத்து. குடிக்கிற தண்ணியை விஷமாக்கிட்டு எண்ணத்துக்கு இந்த ஏதாவது வெறியாகுதா இல்லையா? நிலம் நஞ்சாயிருச்சு, நீர் நஞ்சாயிருச்சு, காற்று நஞ்சாயிருச்சு. தொழிற்சாலை எதுக்கு வச்ச? அதுக்குள்ள என்ன தயாரிக்கப்படுது? தொழிற்சாலையின் உரிமையாளர் யாரு? எத்தனை பேர் வேலைக்கு போறான்? வளர்ச்சி அடைஞ்சுன்னா எதுக்கு எங்க ஆத்தாவுக்கு 500, என் தம்பிக்கு 500, எங்க அம்மா என் தங்கச்சிக்கு 500, 1000 கொடுக்குற, 1000 எது கொடுக்குற? படிக்க போகும்போது ஏன்னா 1000 ரூபாய் கூட வக்கு இல்லை. உங்க கல்வியில் சிறந்த மாநாட்டுல இன்னொரு பையன் வந்துருச்சு, 1000 ரூபாய் இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுங்கன்ற. இந்த அளவுக்கு தான் டெவலப் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. நீங்க முதலீட்டாளர்களை கொண்டு வர்றீங்க, இது எந்த மாதிரி கணக்கு? ஐயா எடப்பாடி ஐயா கேட்கட்டும், அவர் ஆட்சியில இதே முதலீட்டாளர் இருந்து அம்மா ஜெயலலிதா முதலீட்டாளர் மாநாடே போட்டாங்க. இதுல என் தம்பி இன்னும் சொல்ல 36 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் டாப்ல. இங்க 75 லட்சம் பேர் டிஎன்பிசி தேர்வு எழுதிட்டே வெளியில் நிக்கிறான். 15 லட்சத்தி 3937 இடம் தான் வாய்ப்பு. அதுல 15,52,000 பேர் தேர்வு எழுதியிருக்கான். இவர் தான் 36 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்த மகான். தங்கச்சி, கேட்கறவன் கேன பையன்னா கேப்பையில நெய் விடிதும்பா எங்க ஊர்லயும்பா. இங்க கேட்கறவன் கேன பையில, சொல்றவன் தான் கவனமா இருக்கணும். யார்கிட்ட சொல்றோம்னு பார்த்து பேசணும். சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறதுக்கு நாங்க பார்த்து படிக்கிற பக்கிரின்னு நினைக்கிறீங்களா? எங்களெல்லாம் உலக அரசியல உள்ளங்கள் வச்சுட்டு தர பசங்க நாங்க. சும்மா தொழில் வளர்ச்சின்னு இத்தனீண்டு பய 35 வயசு உள்ள இப்ராஹிம் எப்படி பண்றான்னு பாரு. நான் பேசுனது அங்க அந்த ஊர் சீமாங்கிறான். என்னை நீ பார்த்து சிரிக்கிற. நான் மரங்களில் மாநாடு போட்டு சிரிச்சு அப்பதுக்கு அலையாத்திமா காடுகளுக்கு மாநாடு போடுறேன். இதான் பெரிய இவனாச்ச. பனை மரம் நாயாரி பனை மரத்தை பாதுகாக்கணும் போது இவர் பனை மரம், அது ஒரு சாதி மரம். இப்ப நீ பனையை வெட்டாதுன்னு சட்டம் போடும்போது சாதி மரம் இல்லை, நீதி மரம் ஆயிருதா? சமூக நீதி மரம் ஆயிருதா? மரங்களை நட்டா, நான் மரக்கன்றுகளுக்கு நட்டா அதுக்கு மதிப்பெண் கொடுக்கும்போது சிரிச்சா, இப்ப நீயே ரகசியமா மரக்கன்று நட்டு படத்தை மட்டும் அனுப்புங்க, நாங்க மார்க் போடுறோம். அது சீமான் சொன்னா சிரிக்கிறது, என்ன சினிமாக்காரன் சொன்னா ரசிக்கிறது. டேய், உங்களை எல்லாம் மூச்சந்தில வச்சு வெளுக்கிற காலம் வருதா இல்லையான்னு பாருங்க. ஆளுகளை பாருங்க. சும்மா கல்வி மாநாடு அரங்கத்துக்குள்ள நடக்குது. எத்தனை பெரிய கல்வியாளர்களை கூப்பிட்டு, எவ்வளவு பெரிய தாளாளர்கள், வேந்தர்கள், துணை வேந்தர்கள், அவர்களையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்ச கல்வியில் சிறந்த மாநாடுன்னு போட்டு புகழ்ந்து தள்ளிட்டாப்ல. உலகம் பூரா பாக்குறீங்க, நம்ம கல்வியில சிறந்து விளங்குது பொருட்டு. தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ள காலை உணவு திட்டத்தை தெலுங்கானால அவரை நினைச்சு நான் வருந்துறேன். நாங்க தான் சோத்துக்கு செத்த பயமக்களா இருக்காங்க, அவங்களையாவது தன்மானத்தோட வாழ விடணும். காலை உணவு உப்புமா தானே,
நீ வரைய போமா 2 பேரும். ஆனா சொல்லாம போகணும், சொன்னா மாத்திடுவாங்க. காலையில 5 நாள் உப்புமாங்க. அதனாலதான் நான் சொன்னேன் இது உப்புமா கம்பெனி. நாங்கெல்லாம் திரைப்படம் தயாரிக்கும் போது எப்படின்னு உப்புமா கம்பெனின்னு ஒழுங்கா காசு தர மாட்டாங்க, ஒழுங்கா அதுக்கு பேரு. தம்பி 60 வருஷமா நாங்க ஆண்டிருக்கோம், மாறி மாறி திமுக அதிமுக. மதிய உணவு என் தாத்தன் போடும்போது அன்னைக்கு விடுதலை பெற்ற காலத்துல இவ்வளவு வருவாய் பெருக்கல்ல, கல்வி போய் சேரல, பிள்ளைகளை படிக்க வைக்க என்னன்னா அவனுக்கு வரல. அவனுக்கு ஆடு மாடு மேய்க்க போனாதான் சாப்பாடு, படிக்கணும்னா என்ன பண்றது, ஒரு வேளை சாப்பிடணும்னு நாங்க ஆடு மாடு மேய்க்க போகலைன்னா எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டான். சரி சாப்பாடு போட்டா வருவானா, சரி நோட்டு புத்தகம் வாங்கல, நோட்டு புத்தகம் தாரேன், சீருடையில போட்டுக்கிற துணிமணியில சீருடையும் தாரேன் அப்படி சொல்லி அவன் படிக்க வச்சான்னா அன்னைக்கு தேவை இருந்தது. 60 அவனுக்கு பின்னாடி இவ்வளவு காலம் ஆண்டு விட்டு காலை உணவு சாப்பிட்டுட்டு வர முடியலடா என் மகளும் மகனும் பள்ளிக்கூடத்துக்கு. அப்ப எவ்வளவு வறுமையில என் ஆத்தால பண்ணி வச்சிருக்க. காலை ஒரு உணவு சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து வர முடியல, இங்க வந்துதான் சோறு போடுறேன்னு பெருமையா பேசுறேன். எல்லாருக்கும் சோறு 1000 ரூபாய் காசு, பஞ்சப்படி. ஒரு பராரி கூட்டமா துப்புரவு பணியாளர்னா காலை உணவு போடுறோம் உங்களுக்கு. இது எப்படி பாக்குறது? இது ஒரு சேவைன்னு பாக்குறியா? இந்த மானங்கட்ட கூட்டத்துக்கு ஒரு வேளை சோத்தை போட்டு கையில 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும்னு நினைக்கிறியா? எப்படி எடுத்துக்கிறது? இந்த ரேவந்த் ரெட்டியை நான் மதிக்கிறேன், அதுக்காக இதை போய் செய்வேன்லாம் அந்த நேரத்துல புகழணும்னு பேசிட்டாப்ல, அது செய்ய மாட்டாப்ல. அவன் சாதி வாரி கணக்கெடுக்க எடுப்புறான்ல மானஸ்தன், இவர் எடுப்பாரா? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கூட்டணி தானே வச்சிருக்க. இங்க பெரியார் பிறந்திருக்காரு, சமூக நீதியை நீட்டிட்டார் காட்டிட்டாருங்களே, அதான் இங்க பிறக்கலையே எடுக்கிறேன். அதே கூட்டணி வச்சிருக்க சீதாராமையா 24ஆம் தேதிக்குள்ள எடுத்து முடின்ற. அங்க பெரியாருக்கு நீங்க உங்க பேர் சொல்ற பெரியாருக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லாத நிதிஷ்குமார் எடுக்கிறேன். எல்லாத்துக்கும் மத்திய அரசை சாட்டி விடுறது. நிதி தரல, நான் என்ன பண்றது? 40 பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாக்கு வலிக்குவ. எதுக்கு வென்று போனீங்க? இந்த கையை பிடிச்சிட்டு இப்படி பேசிட்டு இருந்தேல்ல நம்ம ஐயாட்ட மோடி ஐயாட்ட, நீங்க ஐயா அந்த நமக்குள்ள நிதியை கொஞ்சம் ஏதாவது அவரு சொல்லவே இல்லையே. நீங்க அவருக்கு பதிலா நீங்க பேசுவீங்க. மாற்றத்தை எதுல மாற்றத்தை? அதே இங்க பாருங்க, அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. திமுகல 2 இட்லி எடுத்துட்டாப்ல, திமுகல 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுகல 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லாரும் 2ஐயும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? இது ஒரு சனியே, இது ஒரு சனியே, 2 சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாப்ல. சனிக்கிழமை கிளம்பிட்டாப்ல. ஏன்னா நீங்க என்ன இதுல மாற்றம்ங்கிற சொல்லையே அவர் சொல்லலையே. நீங்களா மாற்றம் 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 எதிலிருந்து மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றம், எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்துல எப்படி மாற்றம். கல்வி இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன், மருத்துவம் இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன், அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. மாற்றம்னா என்ன? அது அவர் சொல்லவே இல்லை. நாங்க மாற்றம் கட்டுறோம்ல, அவரே சொல்லிட்டாரு. அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம், நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துருவோம்னு. இதுவரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்ல, 2 பாயிண்ட்டுக்கு பேசுறாப்புல. நாளைக்கு கரூர் பேசி நாமக்கல் 2 பாயிண்ட். அதான் அவருடைய பாயிண்ட்னா என்ன? நாங்க சாத்தியம் இல்லாதத பேச மாட்டோம் அப்படின்னு. சாத்தியத்தை தான் பேசுவோம். எது சாத்தியம்? அவருக்கு சொல்லி கொடுங்க. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்குது. சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் சாதனை. சாதாரணமான மக்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பதற்கு பேர் தான் புரட்சி. அதுதான் முயற்சி, அதுதான் ட்ரீம், அதுதான் கனவு. அது சொல்லி கொடுக்கணும். அவர் அதெல்லாம் சொன்னா கேட்கிற மாதிரி இல்ல. அண்ணன் சொல்றாரு, என்னமோ சொல்றாரு, கேட்போம்ட்டு விமர்சிக்கிறாரு. இது விமர்சிக்கிறது இல்ல. இப்ப சரி விட்டுருவோம். நானு 2010 கட்சி ஆரம்பிச்சேன். இப்ப 26 வரைக்கும் 26 தேர்தலில் நிக்க போறேன். எனக்கு என்ன ஆட்சி 5 வருஷம் கொடுத்து நான் அதை அழிச்சேனா, நாட்டை கொள்ளையடிச்சேனா, ஊழல் லஞ்சத்துல ஊறி தெளிச்சேனா, மலையை வெட்டினா, மணல் அள்ளினா, கொலை பண்ணனா, கொள்ளையடிச்சேனா, என்ன செஞ்சேன்? என்னை எதுக்கு எல்லாரும் விமர்சிக்கணும் சொல்லு? அதிகாரத்துல இருக்கிறவன், அநியாயம் செய்யறவன், ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைக்கிறவன், வளத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிற கொடுக்கிறவனை பேசாது, எந்த விமர்சனம் வைக்காது. இதையெல்லாம் தடுக்க போராடுற எங்கள் மேல விமர்சனம் வைக்க காரணம் என்ன? எல்லாரும் எதிர்க்கிறாங்களா, காரணம் என்ன? நாங்களே அதை பொருள்படுத்துறது இல்ல.
ஏன்னா விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளையும் அவமானங்களையும் கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. அந்த தத்துவத்தை கற்ற பிள்ளைகள். ஏதோ போய என்னை விமர்சிக்கிறது ஓ வேலை, உனக்கும் சேர்த்து போராட வேண்டியது ஏன் வேலை, அவ்வளவுதான். நாங்க ஏற்றுக்கொண்ட கோட்பாடு விமர்சனத்தை உரமாக்கு, அதன் லட்சியத்தை மரமாக்கு. வேர்க்காம விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாம வளர முடியாது. விமர்சிக்கிறவன் என்னை பார்த்து பயப்படுறான், இவன் அதிகமா விமர்சிக்கிறான், அவன் ரொம்ப பயப்படுறான். அவ்வளவுதானே. கேட்கறதுக்கு பதில் தான் சொல்லணும். திமுக அதிமுகவை எதிர்க்கிற அளவுக்கு நாம் தமிழரும் தாவேகாவும் பெரிய கட்சிகள் இல்ல. திமுகவோட செயல்பாடுகளை விமர்சனம் செய்யறதுனால ஆர்எஸ்எஸோட கைகூலிகளா நாம் தமிழர் செயல்படுதுன்னு திருமாவளவன் பேசியிருக்காரு. திமுகவை விமர்சிச்சாவே ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்னா ஆர்எஸ்எஸ் திமுக தான். இது எப்படி சொல்றது? பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கொள்கை வேறுபாடு என்ன? நான் தான் ஓடி ஓடி போய் ஐயா மோடியை போய் பார்த்து வரேன். 3 முறை நிதி ஆயோக்கு வர முடியாது. ஈடி இந்தா ஓடி வாரேன் மோடி அப்படின்னு போனது நானா வர. பக்கத்துல ஐயா சந்திரபாபு நாயுடு வச்சுக்கிட்டு அப்படி இப்படி கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தது யாரு? முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.